கடலில் நீங்கள் மீன் சாப்பிட்ருப்பீங்க, நண்டு சாப்பிட்ருப்பீங்க, இறால் சாப்பிட்ருப்பீங்க. இதே போல் சங்கு சாப்பிட்ருக்கிறீங்களா? இந்த சங்கில் உள்ள கறியை சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்கறை ஃபிஷிங் விஜய். இந்த சங்கை வந்து அவிச்சோடனே உடனே வந்து இந்த சங்கை வந்து நம்ம எடுக்கிறனாக்கா ஈஸியாக வந்துடும். அந்த இதை வச்சு ஃபோர்க்கை வச்சு எடுத்தாலே தானாக ஓடியாக வந்துடும். இதுக்கு தான் காய்கறிலாம் நம்ம வெட்டுறோம். இந்த சங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது இடுப்பு வலிக்கு மெயினாக தீர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சங்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சங்கு வந்து கறி சமைப்போம்ல, அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டோனாக்கா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இல்லை ஒரு சில பேர் வந்து அவிச்சி அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம செய்கிறது வந்து கறி எப்படி சமைப்போமோ அதேமாரி தான் சமைக்கிறோம். இது வந்து சிக்கன் கிரேவி சமைக்கிற மாதிரி சிம்பிளாக எவ்வளோ வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக சமைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் சமைப்போம். நான் இந்த சங்கு கறியை வந்து நிறைய தடவை சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி நீங்கள் எப்படி இந்த சங்கு கறிலாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்கறை ஃபிஷிங் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.